தாராபுரம் அருகே இரு பிரிவினர் இடையே கோவில் வழிபடுவதில் பிரச்சினை. ஆர்டிஓ அலுவலகம் முற்றுகை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அலங்கியம் காந்தி நகர் பகுதியில் பழமையான 100 மாட்டுக்காரன் சாமி கோவில் உள்ளது. இந்த கோவில் 50 ஆண்டு காலம் பரம்பரையாக வழிபாடு செய்து வந்த காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன், முனியப்பன், பெரியசாமி, சக்திவேல் தரப்பைச் சேர்ந்த பிரிவினருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மற்றொரு பிரிவினரும் கோவிலில் தங்களது பங்கும் உள்ளது என கோவிலை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்பி கேட் அமைத்து கோவிலை பூட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு தீர்வு காண தாசில்தார் மற்றும் ஆர்டிஓவிடம் மனு கொடுத்தனர். அப்போது ஆர்டிஓ செந்திலரசன் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதற்கிடையில் ஒரு தரப்பினர் ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுடைய கோவில் வழிபாடு உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என கோஷமிட்டனர். அவ்வாறு தரவில்லை என்றால் மறியல் போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் அலங்கிய கிராமம் காந்தி நகரிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம். மனு என்னென்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு 50 ஆண்டு காலமாக கோயில் 100 மாட்டுக்காரன் கோயிலை வழிபட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் பாத்தியுமே இல்லாத ஒருத்தர் அந்த இடத்த எங்களுதுன்னு சொல்லி அவங்க சுற்றுச்சுவர் அமைச்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை ஒரு 3 டைம் வட்டாட்சியர் தாசில்தார் திரு கோவிந்தசாமி அவர்கிட்டமும் மனு கொடுத்துருக்குறோம். ஒரு 3 முறை மனு கொடுத்துருக்குறோம். கோட்டாட்சியர் அவர் திரு பொன் அரசு சார்ட்டம் நாங்கள் ஒரு 3 டைம் மனு கொடுத்துருக்குறோம். அமைதிக்குழு கூட்டம் நடத்தினாங்க. அமைதிக்குழு கூட்டத்தில் இந்த பாத்தியுமே இல்லாத பார்ட்டிக்கு எங்களுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் தாசில்தார் என்ன சொன்னார்னா, நீங்கள் பழைய ரெக்கார்டு, அதாவது ரீசர்வேக்கு முன்னாடி இருக்கிற பழைய ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதை வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுவும் எடுத்துகிட்டு போன வாரம் சனிக்கிழமையே அவர்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ கோட்டாட்சியிட்ட மனு கொடுத்து இந்த மாதிரி உடனடியாக இதுக்குண்டான தீர்வை எடுத்து கோயில் இடத்த எங்களுக்கு மீட்டு தருமாறு நாங்கள் மிகவும் தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது மீட்காத பட்சத்தில் நாங்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தலான்ட்டு முடிவில் இருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் அலங்கிய கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு கோயில் ஸ்ரீ 100 மாட்டுக்கார சுவாமி திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்தியமே இல்லாத ஒரு ஆள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இடத்த. அதுக்கு மனு கொடுக்க வந்திருந்தோம். இப்போ வட்டாட்சியர் அலுவலகத்தில் 3 தடவை மனு கொடுத்துருக்கோம். தாலுகா ஆஃபீஸில் ஒரு 3 தடவை மனு கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் எந்த நடவடிக்கையுமே எங்கள் சைடு எடுக்கலை. இப்போ தாலுகா ஆஃபீஸில் ஒரு 3 தடவை மனு கொடுத்து ஒரு மீட்டிங் போட்டாங்க, பொதுக்கூட்டம் மாதிரி போட்டாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பாத்தியமே இல்லாத ஒரு ஆளும் வந்தாங்க. நாங்களும் போனோம். இப்போ போனதில் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லை, எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 35 வருஷம் ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்குது. அந்த ரெக்கார்டையும் காமிச்சிட்டோம். இன்னும் ரெக்கார்டு வேணும்னு தாசில்தார் சொன்னார். தாசில்தார் சொன்னதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு இப்போ வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுத்தோம். அவங்களும் எது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரில. இப்போ கொடுத்ததுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அசால்ட்டான பதில் தான் சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு ரெக்கார்டுமே நமக்கு எந்த ஒரு பதிலுமே ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சுத்தமாகவே இப்போ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த நடவடிக்கை எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாலை மறியல் தான் பண்ணுற மாதிரி இருக்கும்.